சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து சவாரிக்கு போகிறாரு. அங்கே சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலான்னு நினைக்கும்போது அந்த வழியாக இங்கே அருண் வரதை பார்த்துட்டு முத்துக்கு கோவம் வருது. எங்கே போனாலும் இவன் முகத்தில் தான் முழிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அங்கே கார் பக்கத்தில் போகும்போது அங்கே ஒருத்தவங்க உதவி செய்ய சொல்லி கூப்பிடுறத முத்து கவனிக்கிறாரு. உடனே முத்துவும் அந்த பக்கமாக வந்த அருணும் ஒரு அம்மாவை காப்பாற்றுறாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அங்கே பிரச்சனை செஞ்ச ஆளுங்களை வெளுத்து வாங்கி அருண் கூட்டிகிட்டு போகிறாரு. எப்பயும் போல் இல்லாமல் முத்துவும் அருணும் அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சதால் அவங்க நன்றி சொல்கிறாங்க. முத்துவும் அவங்கக்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு கிளம்ப இங்கே தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அருண் ரொம்ப சந்தோஷமாக தான் அம்மா கிட்ட ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாரு. என்னாச்சு அருண், என்றைக்கும் இல்லாமல் நீ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்க, ஆமாம்மா, சீதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதோன்னு ஒவ்வொரு நாளும் ரொம்ப குழப்பத்திலையும் மனவேதனையிலையும் இருந்தேன். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சேன். அதன் மூலமாக எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்கம்மா வேலையில். அதனால தான் இந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அருண், நீ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க. ஆனால் உன் கல்யாண விஷயத்தில் என்னால் உதவி செய்ய முடியலன்னு நினைக்கும் போது ரொம்பவே மனசு வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அருணும், பார்த்துக்கலாமா, நான் சீதாவை விரும்புகிறேன், சீதாவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேண்டாம் அருண், எத்தனை நாள் தான் உன்னை மதிக்காத அந்த வீட்டில் உள்ளவங்க நல்ல முடிவாக சொல்லுவாங்கன்னு காத்துட்ருக்கிறது. சீதா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நானும் ஆசைப்பட்டேன். அதுக்காக முத்துவோட அம்மா கிட்டலாம் போய் பேசினேன். ஆனால் அவங்க என்னை கொஞ்சம் கூட மதிக்கலை. ஒன்றை ரொம்ப தப்பாக பேசிட்டாங்க. ஏன் அந்த சீதாவை விட உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு வரன் கிடைக்காதா, வேற பொண்ணே கிடைக்கலையான்னு அந்த மீனாவோட குடும்பத்தை அவங்க அந்த பேச்சு பேசிட்டாங்க. இனியும் இப்படி மரியாதை இல்லாமல் அந்த சீதா தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நான் நினைக்க போகிறதும் இல்லை. அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் அந்த முத்து பேச்சை தானே கேட்குறாங்க. உன்னை யாராவது மதிக்கிறாங்களா? இப்படிப்பட்ட வீட்டுக்கு நீ மாப்பிள்ளையாக போனாலும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது. வேண்டாம், நீ சீதாவை மறந்துடு. வெளியில் நான் வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு கல்யாண ஏற்பாடை செய்ய போகிறேன் அப்படின்னு அருணோட அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட அருணுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னம்மா நீங்கள், நான் சீதாவை விரும்புகிறேன், கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, எல்லாம் சரியாயிருமா? அந்த முத்துவை கூட ரொம்ப தப்பாக தான் நான் நினச்சேன். ஆனால் ஒருத்தவங்க உதவின்னு கேட்கும்போது தன்னை பற்றி யோசிக்காமல் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் மட்டும் இல்லைம்மா, என் கூட சேர்ந்து முத்துவும் தான் அந்த அம்மாவை காப்பாற்றினாங்க. அதனால் பேசி புரிய வச்சா எல்லாம் சரியாயிரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கே சீதாவுக்கு ஃபோன் பண்ணுற இங்கே அருணும், ஆமாம் நான் ஒன்றா தான் பார்க்க வரேன்னு சொல்ல, வேண்டாம், எங்கள் அம்மா கடையில் எங்கள் அக்கா அம்மானு எல்லாரும் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும்னு சொல்லும்போது, அவங்கள பார்க்க தான் வர சீதா, நீ கவலைப்படாமல் இரு, நம்ம கல்யாணம் நடக்கணும்னா நான் எல்லார்கிட்டையும் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா அம்மாவோட கடைக்கு இங்கே கிளம்பி வராரு அருண். அருணை பார்த்த உடனே இங்கே மீனாவோட அம்மா, இவர் எதுக்கு இங்கே வராரு? நாம தான் சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டோம்ல மீனா, அப்புறம் எதுக்காக இந்த அருணோட அம்மா அருண் அடிக்கடி நம்மளை பார்க்க வராங்களோ தெரியல. இதெல்லாம் முத்து தம்பிக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அருண் கண் கலங்கிக்கிட்டே மீனா கிட்டே சொல்கிறாங்க, என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதனால் முத்து என் மேலே கோவமாக இருக்கிறது சரிதான். ஆனால் இப்போ எங்கள் அம்மா எனக்கு வெளியில் பொண்ணு பார்க்குறதா சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சீதாவை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ கூட நீங்கள் எல்லோரும் மனசு மாறாமல் இப்படியே கோவமாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? என் வாழ்க்கையில் சீதாவை தவிர வேறு யாரையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா அது சீதாவால் மட்டும்தான் முடியும். நீங்கள் கொஞ்சம் எனக்காக முத்துக்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், எவ்வளவோ பேசிட்டேன், உங்கள் கல்யாணத்தால் எங்களுக்கு இடையில் பிரச்சனை வருது, ஆனால் என் வீட்டுக்காரரோட மனசு மாற மாட்டேங்குதுன்னு சொல்ல, எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? உங்கள் மாமியார்கிட்ட கூட பேசியிருக்காங்க மீனா. ஆனால் அவங்க என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசிட்டு இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக என் மீனா குடும்பத்திலேயா போய் பொண்ணு எடுக்க போகிறீங்க? மீனா மாதிரியே அந்த சீதாவும் ரொம்ப பேசுவா. சரியில்லாத குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிறத விட நல்ல குடும்பமாக பார்த்து உங்கள் பையனுக்கு ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன் அந்த சீதாவை தவிர வேறு யாரும் உங்களுக்கு கிடைக்கலையான்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் அத்தையை அப்படி பேசுனாங்கன்னு மீனா பேரதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாங்க, உங்கள் அம்மா கிட்டேயும் சொன்னால் முத்துவோட மனசு மாறும்னு நினச்சி தான் எங்கள் அம்மா பேசியிருக்காங்க. ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு நடந்த எல்லாத்தையும் அருண் மீனா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் மனசு வேதனையோட, சீக்கிரமாக எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்ய நீங்கள் ஏதாவது செஞ்சாகணும். எனக்கும் அங்கே வேலையில் பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்து இன்னும் அதிகமான சம்பளம் கிடைக்க போகுது. நான் சீதாவை நல்லா பார்த்துப்பேன். நம்பி நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, உடனே மீனாவும், என்னம்மா இது,
அருணோட அம்மா போய் பேச போனதுக்கு என் அத்தை வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காங்க. நம்ம குடும்பத்தை பற்றி இவ்வளோ தப்பாக பேசியிருக்காங்களேம்மா. இதுக்கு தாம்மா என் வீட்டு பக்கமே நீங்கள் வராதீங்கன்னு தினமும் நான் உங்களை வந்து பார்த்துட்டு போகிறேன். கொஞ்சம் கூட எங்கள் அத்தைலாம் திருந்தவே மாட்டாங்க போல. அடுத்தவங்க கிட்ட கூட நம்ம குடும்பத்தை இப்படி விட்டு கொடுத்து பேசியிருக்காங்க. சீதாவோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்குடனே சந்திராவும், உன் அத்தை நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கிறதே பிடிக்கல. நம்ம மேலே உள்ள கோவத்தில் அந்த அருணோட அம்மா கிட்ட இப்படி தப்பாக பேசியிருக்காங்க. என்ன செய்ய, இதை போய் கேட்டால் சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் 2 பேருக்கு இடையிலையும் பிரச்சனை தான் வரும். சரி மீனா, இதெல்லாம் பெருசுப்படுத்தாத. எப்படியும் அந்த அருணை சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதில்ல. யார் என்ன பேசுனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்திரா. ஆனாலும் விஜயா இப்படி பேசுனது தப்புன்னு விஜயாவுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இதை முதல்ல முத்துக்கிட்ட சொல்லணும். ஏன்னா அருண் ரொம்ப நல்லவரே இல்லைன்னு இப்படிலாம் முத்து நினச்சிட்டு இருக்காருல்ல. அவங்க அம்மா மட்டும் என்ன ரொம்ப நல்லவங்களா? வந்தவங்க போகிறவங்கன்னு எல்லார்கிட்டேயும் என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுறது அவங்களுக்கு சாதாரணமாக போயிடுச்சா? அப்போ என்ன பேசினாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு விஜயாத்தை நினைக்கிறாங்க போல. அந்த திமிரில் தானே இப்படி பேசியிருக்காங்க. ஏன் தங்கச்சி வாழ்க்கையில் பிரச்சனை செய்ய அவங்க யார்? இன்றைக்கி நான் போய் எதுவும் பேச போகிறதில்ல. ஆனால் என் வீட்டுக்காரரை கண்டிப்பாக எதிர்த்து பேச வைக்கணும். அப்போ தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க மீனா. கார் செட்டுக்கு போன முத்துவும் அங்கே செல்வத்துக்கிட்ட சொல்கிறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு அம்மாவை காப்பாற்றுறதுக்காக நான் மட்டும் போனேன்னு பார்த்தா அந்த அருணும் வந்து உதவி செஞ்சு அங்கே பிரச்சனை செஞ்ச ஆளுங்களை வெளுத்து வாங்கி கூப்பிட்டு போயிட்டான். நான் என்னவோ எனக்கு மட்டும்தான் எனக்கு பிரச்சனை செஞ்ச அருண் நல்லவனே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் மற்றவங்களுக்கு உதவியெல்லாம் செய்ய தான் செய்கிறாரு. ஆனால் எதுக்குன்னு தெரியல, எனக்கு தான் இந்த அருணை பிடிக்க மாட்டேங்குது. ஒருவேளை சீதா சொன்னது உண்மையாக இருக்குமோ? அருண் ரொம்ப நல்லவராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி இங்கே முத்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி செல்வத்துக்கிட்ட பேச, உடனே செல்வமும், நீ நினைக்கிறது சரிதான் முத்து. நாமளும் சின்ன சின்ன தப்பு செஞ்சதுனால நம்ம மேலே கொஞ்சம் கூட மதிப்பில்லாத அருண் இப்படி நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு இப்படி ஏதோ செஞ்சிட்டாரு. அதை மனசில் வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? ஆனால் மற்றவங்க கிட்ட அவர் நல்லா தானே நடந்துக்கிறாரு, உதவி செய்கிறாரு. அப்போ கண்டிப்பாக அந்த அருண் சீதா சொன்ன மாதிரி நல்லவனாக தான் இருப்பார். நீ மீனா சிஸ்டர் நினைக்கிற மாதிரி சீதாவையும் அருணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, முத்துவும் இதை பற்றி யோசிக்கிறாரு. அந்த சமயம் அங்கே மீனா ரொம்ப கோபமாக வராங்க. என்ன மீனா இங்கே வந்திருக்கேன்னு கேட்க, வேறு எங்கெங்கே போகிறது? உங்களை பார்க்க நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அங்கே தானே வர முடியும்னு சொல்கிறாங்க. சரி என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா? நீ வீட்டுக்கு போயிருப்பேன்னு பார்த்தா என்ன பக்கம் வந்திருக்கிறியே, அதான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த அருணுக்கு ஏதோ உதவி செஞ்சாராம் யாருக்கோ. அதனால் அவங்க வேலையில் அவருக்கு இன்னும் பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்து சம்பளத்தெல்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்களாம். சீதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் நல்லா பார்த்துப்பேன், முத்துவும் நல்லவர்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு உங்களை பற்றிலாம் பேசினாரு. ஏதோ யாருக்கோ 2 பேரும் சேர்ந்து உதவி செஞ்சிங்களாமே அப்படியான்னு கேட்க, ஆமாம் மீனா, இன்றைக்கி சவாரிக்கு போன இடத்துல ஒரு அம்மா 2-3 பேர்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் நானும் அந்த அருணும் சரியான நேரத்துக்கு போய் அவங்கள காப்பாற்றணும். அதனால தான் அந்த அருணுக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க போல் அப்படின்னு சொல்ல, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அருண் ரொம்ப நல்லவரே இல்லைன்னு சொன்னீங்க, மற்றவங்களுக்கும் அவர் உதவி செய்கிறாரு, உங்களை மாதிரியே தான் அருணும் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, நானும் அதை பற்றி தான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும், நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் அம்மா வர வர பேசுகிறது எதுவுமே சரியில்லை. நேற்று அருணோட அம்மா நம்ம 2 பேரும் மனசு மாறி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட சீதா கல்யாணத்தை பற்றி பேச போயிருக்காங்க. ஆனால் உங்கள் அம்மா என் குடும்பத்தை வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காங்க. நாங்கள் என்னங்க அப்படி உங்கள் அம்மாவுக்கு செஞ்சிட்டோம்? உங்கள் அம்மா முகத்தில் கூட முழிக்கக்கூடாதுன்னு என் அம்மா, என் தங்கச்சி, தம்பின்னு யாரும் வீட்டு பக்கமே வரதில்லையே, அப்புறம் எதுக்குங்க இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு நடந்த எல்லாத்தையும் மீனா முத்துக்கிட்ட சொல்ல, முத்துக்கு ரொம்ப கோவம் வருது. என் அம்மாவா இப்படி பேசுனாங்க அப்படின்னு கேட்க, ஆமாங்க, என் அம்மா தான் சீதாவுக்கு நல்ல இடத்துல ஒரு வரன் கிடைக்கக்கூடாது, சீதா நினைக்கிற மாதிரி அந்த அருணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிக்காமையே இருக்கலாம், வேற ஒரு நல்ல இடத்துல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தங்கச்சி என்னங்க செஞ்சா? உங்கள் அம்மா எதுக்காக இப்படிலாம் பேசணும்? என்ன தான் அவமானப்படுத்துகிறாங்க, தேவையில்லாமல் பேசுகிறாங்க. நான் அந்த வீட்டோட மருமக, பொறுமையாக இருக்கேன். ஆனால் சீதாவோட கல்யாணத்தை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு அருணோட அம்மா கிட்ட உங்கள் அம்மா பேசுனது தப்பு தானேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும், தப்புதான் மீனா, எங்கள் அம்மா அப்படி பேசியிருக்கக்கூடாது, பிடிக்கலன்னா உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். அதுக்காக உன் குடும்பத்தை பற்றி எங்கள் அம்மா பேசினதை நான் என்னால் ஏற்றுக்க முடியல. சரி நீ கிளம்பு, வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு எங்கள் அம்மா பேசின பேச்சுக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்போ தான் எங்கள் அம்மா இனி இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தான் பேசணும்,
நான் பேசினா பிரச்சனை பெருசாயிரும். எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சியவும் யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே முத்துவும் வீட்டுக்கு கிளம்பி வர மீனாவும் முத்துவும் ஒன்றா வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க, அதானே பார்த்தேன், நீ எல்லாம் பூ கொடுக்க போயிருக்கேன்னு நினச்சேன். முத்து கூட தான் அங்கே இங்கேன்னு போயிட்டு வரியா? உன்னை யார் இங்கே கண்டுக்க முடியும்? நான் எதுவும் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். வீட்டு வேலையை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரல அப்படின்னு மீனாவை பார்த்து விஜயா பேச ஆரம்பிக்க மீனா ரொம்ப கோவமாக முறைக்கிறாங்க. நான் எங்கே போயிட்டு வரேன்னு தெரியாமல் வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க. நீங்கள் என்கிட்ட மட்டும் இல்லை எல்லார்கிட்டையும் இப்படி தான் பேசுகிறீங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, உடனே இங்கே முத்துவும், நீங்கள் நேற்று அந்த அருணோட அம்மா கிட்ட என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, உண்மையாக சொன்னேன், உனக்கு ஏன் கோவம் வருதுன்னு கேட்க, நீங்கள் பேசுனது என் மாமியார் குடும்பத்தை பற்றி. அப்புறம் நான் கேள்வி கேட்காம வேறு யார் கேள்வி கேட்பா? அவங்க குடும்பத்துக்கு நான் மூத்த பையனாக இருந்து எல்லாம் செய்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அந்த அருணோட அம்மா என் மனசை மாற்ற சொல்லி பேச வந்தா பிடிக்கலன்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். அது என்ன சீதாவை பற்றி தப்பாக பேசுகிறது, மீனாவோட குடும்பம் நல்ல குடும்பம் இல்லைன்னு சொல்கிறதுன்னு நீங்கள் யார் அப்படி சொல்கிறதுக்குன்னு முத்து வந்த உடனே கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாரு விஜயாவை. இதை பார்த்துட்ருக்க அண்ணாமலை கிட்ட விஜயா சொல்கிறீங்க, பார்த்தீங்களா இந்த மீனா முத்துவை எப்படி மாற்றி வச்சுருக்கான்னு? அம்மானு கூட பார்க்காம அங்கே வேலையிலேருந்து வந்த உடனே முத்து என்னை கேள்வி கேட்குறானா, மீனா நீ சொல்லி கொடுத்து தானே முத்து இப்படிலாம் பேசுகிறான்னு கேட்கும்போது, ஆமாத்த, நான் பேசினா நீங்கள் ரொம்ப தப்பாக நினைப்பீங்க. ஏன்னா எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ கோவம் இருக்குது. அதான் உங்கள் பையனையே கேள்வி கேட்க விட்டுருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்குது? என் அம்மாவை பற்றியும் என் தங்கச்சியை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் பேசினா நான் அமைதியாக இருக்கணுமா? அது மட்டும் இல்லை, உங்கள் பையன் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள், அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப கோவத்தில் இருக்க முத்து சொல்கிறாங்க, எதுக்காக சீதாவுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னு கேட்க, ஆமாம், அந்த சீதா மட்டும் என்ன பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா நல்ல இடத்துல வரன் வந்து கிடைக்கிறதுக்கு? அவளும் இந்த மீனா மாதிரி தானே. மீனாவுக்கே நம்ம வீட்டு மருமகளாக இருக்க தகுதி இல்லை. அந்த அருணை சீதா கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த அருண் என்னவோ நிறையா படித்து பெரிய வேலையில் கை நிறைய சம்பாதிக்கிறானாமே, நிறைய வீடெல்லாம் இருக்குது, வசதியாக இருக்கிறதா அந்த அருணோட அம்மா சொன்னாங்க. அதான் அந்த அருணும் சீதாவும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு அந்த குடும்பத்தை பற்றி தப்பாக சொன்னேன். இதில் என்ன இருக்குது உனக்கு? நீ ஏன் கோவப்படுற? நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்ல, அம்மா இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை இருக்காது. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு என்ன வேணாலும் பேசுவீங்களா? இன்றைக்கி அருணோட அம்மா கிட்ட இப்படி சொன்னவங்க நான் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாலும் அந்த கல்யாணமும் நடக்கக்கூடாதுன்னு இப்படி தானம்மா பேசுவீங்க? உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? அடுத்தவங்க வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க? மீனா, நீ ஏதாவது பேசணுன்னா நல்ல எங்கள் அம்மா வெளுத்து வாங்கு. திருந்தவே மாட்டாங்க போல். சீதாவுக்கு வாழ்க்கை நல்லா அமையக்கூடாதான். ஏன் வசதி வாய்ப்போடு இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகக்கூடாதா? அப்போ மனோஜ், நான், ரவின்னு எல்லாரும் என்ன பெரிய பணக்கார வீட்டில் இருந்தோம் இல்லையே? நீங்கள் தானே வளர்த்தீங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அமையும் போது சீதாவும் நல்லா படித்து வேலைக்கு போகிறா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுக்க மாட்டோமா? இன்னொரு தடவை என் மாமியார் குடும்பத்தை பற்றியோ மீனாவை பற்றியோ மற்ற யாரை பற்றியோ நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னா அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன். நான்லாம் உங்களை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோபமாக பேசிட்டு போக, எல்லாத்துக்கும் காரணம் மீனா. வந்ததும் வராததுமா அந்த முத்து என்ன நிற்க வச்சு, அதுவும் அந்த சந்திரா குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பேச்சு பேசிட்டு போகிறான். என்னை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுதுன்னு தெரியல. அந்த மீனாவாக இருக்கட்டும் முத்துவாக இருக்கட்டும் என்னை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை. இப்படி மதிச்சிருந்தா இந்த மாதிரி எதிர்த்து பேசுவானா முத்து? இரு மீனா, நான் உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்க. அண்ணாமலை நினைக்கிறாரு, ஏற்கனவே சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு முத்து நினைக்கிறான். இதில் இந்த விஜயா வேற, திருந்தாத விஜயா இப்படிலாம் பேசியிருக்காளா? அதனால தான் முத்துவும் மீனாவும் இவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. முத்து விஜயாவை திட்டினதில் தப்பே கிடையாது. அசிங்கப்பட்டாவது இனி திருந்தனா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அண்ணாமலை யோசிக்க, இங்கே முத்துவை பார்த்து விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சாலும் அந்த அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடக்காது. வேணும்னா பாரு, உன்னால் முடிஞ்ச அந்த கல்யாணத்தை செஞ்சு வை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்கே மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு? இந்த அருண் மட்டும் இல்லைங்க, வேறு பெரிய இடத்துல நீங்கள் மாப்பிள்ளையாக பார்த்தா கூட உங்கள் அம்மாவுக்கு சீதா ஒரு நல்ல இடத்துக்கு மருமகளாக போகிறது பிடிக்கல. அதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. முத்து நினைக்கிறாரு, அது என்ன, அருணையே சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். இத்தனை நாள் நான் அருணை தப்பாக நினச்சிருந்தேன்.
அவனுக்கு உதவி செய்ய தெரியாது, மற்றவங்கள மதிக்க தெரியாதுன்னு. ஆனால் என்கிட்ட மட்டும்தான் அருண் கோவத்தில் இருக்கான், மற்ற எல்லாருக்கும் உதவி செய்கிறான். அதனால் கண்டிப்பாக சீதா சொன்ன மாதிரி அந்த அருண் நல்லவன் தான். அவனை சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சீதா வாழ்க்கையும் நல்லா இருக்கும், மீனா குடும்பத்தில் உள்ளவங்களும் சந்தோஷப்படுவாங்க. என் அம்மா சொன்னாங்கல்ல இந்த கல்யாணம் நடக்காதுன்னு, அதே கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு சரியான பாடம் புகட்ட நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு முத்து மனசு மாறி முடிவெடுக்கிறாரு. ரோகிணி மகேஷை பார்க்கறதுக்காக தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்கன்றத அதே ரெஸ்டாரண்ட்டில் இருந்த மனோஜும் கண்டுபிடிக்கிறாரு. ரோகிணி மேலே மனோஜுக்கு ரொம்ப சந்தேகம் வருது. வர வர இந்த ரோகிணி செய்கிறது எதுவுமே சரியில்லை. நான் என் அம்மா பேச்சை கேட்குறதுனால இவ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மகேஷ் கிட்ட பேச ஆரம்பித்து என்னெல்லாம் அவமானப்படுத்திட்டு இருக்கா. இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்க அந்த ரோகிணிக்கு வீட்டுக்கு வரட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக கடைக்கு கிளம்பி போயிடுறாரு மனோஜ். அங்கே போன மனோஜால் சரியாக வேலை செய்ய முடியல. அந்த ரோகிணி எதுக்காக அந்த மகேஷை பார்க்க போயிருக்கணும், ஏன் இப்படி செய்கிறா? ஒருவேளை நான் பேசாததுனால என்னை விட்டுட்டு அந்த மகேஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாளா? இப்படிலாம் நடந்துடக்கூடாதே. அப்புறம் நான் இந்த பிஸ்னஸ் செய்யவும் முடியாது, நாளை எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு நிற்கணும். இதை எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கன்னு தெரியலன்னு இங்கே மனோஜோட மனசை மாற்றுறதுக்காக ரோகிணி இப்படிலாம் செஞ்சதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாரு மனோஜ். முத்துவுக்கு காலையில் சவாரிக்கு கிளம்பும்போது சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க மீனா. அந்த சமயம் முத்து சொல்கிறாங்க, மீனா இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், நீ பூ கொடுக்க வேண்டாம், சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்ல. எங்கெங்கே போகிறோன்னு கேட்குறாங்க. நான் இப்போ எதையும் சொல்லலை, நான் சாப்பிட்றதுக்குள்ளே நீ கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லும்போது விஜயா யோசிக்கிறாங்க. இந்த மீனாக்கு என்ன ரொம்ப கொடுத்து வச்சவதான், இந்த முத்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்வான், மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான்னு நினச்சா ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் இந்த முத்து மீனாவுக்கு மட்டுமா சப்போர்ட் பண்ணுறான், மீனா குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன தான் இவங்க ரெண்டு பேரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி இப்போ எங்கே தான் கிளம்பி போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க, மீனாவும் நீங்கள் சாப்பிட்டீங்களா கிளம்பலாமான்னு சொல்ல இங்கே ரெண்டு பேரும் ஒன்றா கிளம்புறாங்க. அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு கிளம்ப, நானும் இங்கே தான் இருக்கேன் மீனா, உன்னோட மாமியார் தான்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, மீனா ஒன்றும் தனியாக போகலை உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு. அப்படியே சொல்லிட்டு போனாலும் நீங்கள் என்ன போயிட்டு வாங்க நான் சொல்வீங்க, வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது, நீ எதுக்கு வெளியில் போகிறேன்னு கேள்வி கேட்பீங்க. நான் தானே மீனா கூட போகிறேன், அதனால் பார்த்துக்கிறேன், வா மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. போகும்போதே பூ பழம்லாம் வாங்கிட்டு போக, எங்கெங்கே போகிறோம், யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை மீனா, நானும் யோசித்து பார்த்தேன், அருணை பற்றி நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல், அதனால் சீதாவுக்கு அருணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன். அதை பற்றி உங்கள் வீட்டில் பேசிவிட்டு அப்படியே எல்லாரும் கிளம்பி இங்கே அருணோட வீட்டுக்கு போகலாம், போய் அவங்கக்கிட்டேயும் இந்த சம்மந்தத்தை பற்றி பேசிட்டு வரலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறீங்களா? நீங்கள் அதுக்காக தான் என்னை கூப்பிட்டு வரீங்களா? வேறு மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க போகலல்ல, அருணை தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னுமா நீ சந்தேகப்படுற? நான் பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும்ல மீனா, உன் குடும்பத்தில் உள்ளவங்க, அதான் உங்கள் அம்மா தம்பின்னு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. நான் மனசு மாறாமல் இருக்க, சீதாவோட வாழ்க்கையை நினச்சி ரொம்ப மனவேதனையில் இருப்பாங்க. இப்போ நான் சொல்ல போகிற இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சீதாவோட சந்தோஷம்தான் நமக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேச, இப்படிலாம் நீங்கள் மனசு மாறுவீங்களான்னு நானும் யோசித்து பார்த்தேங்க. ஆனால் இப்படி எனக்கே தெரியாமல் கூப்பிட்டு வருவீங்க, அதுவும் சீதா கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக போகிறோன்னு நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு மீனா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இங்கே உடனே முத்துவும் இங்கே மீனா வீட்டுக்கு கிளம்பி போக, அங்கே சந்திரா அங்கே பூ கடைக்காக கிளம்பிகிட்ருக்காங்க. வாங்க மாப்பிள்ள, வா மீனா, என்ன காலையிலேயே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல உங்கள் வீட்டில் அப்படின்னு இங்கே சந்திரா விசாரிக்க, அத்தை முக்கியமான விஷயத்தை பற்றி பேச தான் வந்தோன்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளைன்னு கேட்க, சீதா கல்யாணத்தை பற்றி தான் அத்தைன்னு பேச, அங்கே சீதா திருத்திருன்னு முழிக்கிறாங்க. எனக்குன்னு முத்து மாமா வேறு ஏதாவது மாப்பிள்ளையை பார்த்துட்டாரோ, எப்படி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறது? நான் அருணை தானே விரும்புகிறேன், ஆனால் முத்து மாமாவுக்கு தான் அருணை பிடிக்காதே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ரூம்லேயே நிற்க, உடனே மீனா சொல்கிறாங்க, அம்மா என் வீட்டுக்காரர் மனசு மாறிட்டாரு, அருணை புரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்யலான்னு உங்ககிட்ட சொல்லதாமா வந்தாங்கன்னு சொல்லும்போது சந்திரா சந்தோஷப்பட, இதை எதிர்பார்க்காத இங்கே சீதாவும் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே முத்து சொல்லி, இந்த கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும், சீதாவுக்கு நல்ல வரன் அமையாதுன்னு என் அம்மா மட்டும் இல்லை வேற யார் நினச்சாலும் அப்படிலாம் நடக்காதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கவே, நான் மனசு மாறினதா ஏற்றுக்கிட்டாலும் சரி, அருணோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் எல்லாரும் கிளம்பி வாங்க, அருண் வீட்டுக்கு போய் பேசிட்டு வரலான்னு முத்து சொல்கிறாரு.
உடனே இங்கே சீதா சந்தோஷத்தில், மாமா உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, சீதா எனக்கு தெரியும், வேற யாரை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் நீ முடியாதுன்னு சொல்வ. எங்கள் மனசை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு தான் நீ கல்யாணமே வேண்டான்னு முடிவெடுத்திருக்க. ஆனால் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நாங்கள் மட்டும் நினைக்க மாட்டோமா? கண்டிப்பாக நீ நினச்ச அருணையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கவலைப்படாதுன்னு சொல்ல, மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் முத்து இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு எதிர்பார்க்காததுனால, முத்து மனசு மாறினதுனால ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இங்கே உடனே சீதாவும் முத்து இப்படி பேசினதால யாருக்கும் தெரியாமல் இங்கே அருணுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறதுக்காக வராங்க. நமக்கு கல்யாண ஏற்பாடை முன்னாடி நின்று முத்து மாமாவே செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா என் முத்து மாமா எவ்வளோ நல்லவருன்னு. நீங்கள் அவரை புரிஞ்சுக்கல என் முத்து மாமா, ஆனால் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காருன்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே ஃபோனை வச்ச சீதாவுக்கு வந்து ஒரு அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்க, மீனா, முத்து, சந்திரா, சத்யான்னு எல்லாரும் இங்கே அருணோட வீட்டுக்கு போகணும், கல்யாண விஷயத்தை பற்றி பேசணும். அது மட்டும் இல்லாமல் தட்டெல்லாம் மாற்றியாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கல்யாண ஏற்பாடை செய்ய வேண்டியதா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அருண் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா முத்து மனசு மாறி எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டாரான்னு சொல்ல, அருணோட அம்மா சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நான் போய் மன்னிப்பு கேட்டேன், உனக்காக பேசினேன், ஆனால் யாரும் மனசு மாறல. இப்போ என்ன புதுசாக அவங்களே தேடி வராங்க, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. மீனா மாமியார் சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும். மீனா மாமியாரால் அவங்களுக்கே பிரச்சனை, அப்புறம் எப்படிம்மா நமக்கு நல்லது நினைப்பாங்க? ஆனால் முத்து அப்படி இல்லை, அவர் மனசு மாறினதே போதுமா. அவங்க வந்தால் நல்லபடியாக பேசி இந்த கல்யாண ஏற்பாடை நீங்கள் தாம்மா முன்னாடி நின்று செய்யணும். நீங்கள் கோவப்படாதீங்கம்மா. சீதா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் நீங்களும் ஆசைப்பட்டீங்கல்ல. சீதாவை தவிர வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேம்மா. கோவப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த வீட்டில் எல்லாரும் என்னை மதிப்பாங்கம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அருணோட அம்மா ரொம்ப கோவமாக இருந்ததுனால அருண் இப்படி பேசி சமாளிக்கிறாரு. உடனே அருணோட அம்மாவும், சரி எல்லாரும் மனசு மாறிட்டாங்க, நீ அந்த சீதா கூட சந்தோஷமாக வாழ்ந்தா எனக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்காக பேச வர சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் இங்கே சந்திராவை கூட்டிகிட்டு அருணோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க கொண்டு போன பூ பழம்னு எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு அங்கே அருணோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் பொண்ணு சீதாவை அருணுக்கு கல்யாணம் பண்ணித்தர நாங்கள் முழு மனசோடு சம்மதிக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, அருண் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படிலாம் நடக்கும்னு கூட நான் எதிர்பார்க்கல, ஆனால் முத்து மனசு மாறி எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்காரு. சீதா என் மனைவியாக போகிறானா அதுக்கு காரணமே முத்து தான். இந்த முத்துவை போய் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே முத்துக்கிட்ட முதல்ல இங்கே அருண் மன்னிப்பு கேட்குறாரு. நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் உங்கள் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கல முத்து. நீங்கள் எனக்காக மனசு மாறி சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வீடு தேடி வந்திருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குடனே அருணும், என்கிட்ட நீங்கள் பிரச்சனை செஞ்சீங்க, அதனால் நீங்கள் நல்லவரா இல்லை வந்து பிரச்சனை செய்கிறவரா அப்படின்றதுக்காக தான் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தேன். ஆனால் உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் எதுக்கு பிரச்சனையை பற்றி யோசிக்கணும், சீதா நல்லா இருந்தால் போதாதான்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதனால் கல்யாணத்தை சீக்கிரமாகவே வைப்போம், நானும் சீதாவும் முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறோம், கவலைப்படாதீங்க அருண் அப்படின்னு முத்துவும் சொல்ல, அங்கே மனசு மாறி சந்திரா வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே மாப்பிள்ளை வீட்டில் போய் கல்யாணத்தை பற்றி பேச, இங்கே அருணோட அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிறாங்க. என் பையனுக்கு இப்போ பெரிய ஒரு பொறுப்பு கிடச்சிருக்குன்னா அது முத்து உன்னால தான்ப்பா. நீயும் அருணும் ஒரு அம்மாவுக்கு உதவி செஞ்சீங்கல்ல, நீ மட்டும் உதவி செஞ்சுருந்தா அங்கே பரவாயில்ல, ஆனால் அருண் கூட சேர்ந்து உதவி செஞ்ச உன்னால் அருணுக்கு பெரிய பொறுப்பு கிடச்சிருக்கு. இந்த கல்யாணமும் நடக்க போகுதுன்னா அது உன்னால தான்ப்பா முத்து. என் பையன் சின்ன சின்ன தப்பு செஞ்சான், அதெல்லாம் நீ மன்னிச்சிட்ட. அதனால தான் உன் நல்ல மனசை எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும். சீதாவை நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு முத்துவால் தான் அவரோட வேலையில் பெரிய பொறுப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லி கண் கலங்கி முத்துவுக்கு அருணும் அருணோட அம்மாவும் நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை சீக்கிரமாகவே செஞ்சு வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு அருணும் அருணோட அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. இதை பார்த்த உடனே மீனா சந்திரான்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே மீனா சொல்கிறாங்க, நான் கூட உங்களை புரிஞ்சுக்கல, ஆனால் மனசு மாறி இப்படி என் குடும்பத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி சீதாவுக்காக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வீங்க, அருணும் அருணோட அம்மாவும் உங்களுக்கு நன்றி சொல்வாங்கன்னு அவங்களும் உங்களை புரிஞ்சுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உங்களை நினச்சா எனக்கு பெருமையாகவும் இருக்குது. என் குடும்பம் இப்போ சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தாங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சந்தோஷமாக பேசி சீதாவோட கல்யாணத்துக்கு முத்து எல்லா ஏற்பாடையும் செய்கிறத பார்த்துட்டு மீனா கண் கலங்கி நன்றி சொல்கிறாங்க.
இப்படி முத்துவால தான் குடும்பத்துக்கு பெரிய நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்காத சந்திரா வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த முத்து மனசு மாறி அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறானா? இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சா முத்து என்னடானா இத்தனை நாள் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த முத்து மனசு மாறி கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறானா அப்படின்னு விஜயாவுக்கு இதெல்லாம் தெரிய வந்ததால் இங்கே ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இந்த முத்து வேணும்னே தான் இப்படி செய்கிறான் போல அப்படின்னு நினைக்க மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க.